ஹலோ மக்களே, நான் உங்க சுரேகா. எல்லாருக்கும் இனிய தைப்பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நாங்க எப்படி பொங்கல் கொண்டாடணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு பதிவு பண்ணிருக்கேன். காலையில 3:30 மணிக்கெல்லாம் எழும்பி வாசல் தெளிச்சு கோலம் போட்டாச்சு. தெருவாசல்லையும் ஒரு கோலம் போட்டு பொங்கல் விடக்கூடிய இடத்துலயும் ஒரு கோலம் போடுவோம், அதுவும் போட்டாச்சு. டைல்ஸ் போட்டிருக்கிறதுனால அந்த விறகடுப்பு வச்சு வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேஸ்ல. இல்ல அப்படின்னா எப்பவுமே ட்ரெடிஷ்னலா விறகடுப்பு வச்சு ஓலை வச்சுதான் பொங்கல் வைப்பாங்க. வெங்கல பானை வச்சுதான் பொங்கல் வைக்கிறது. நல்லா வெள்ளை பச்சரிசியில பொங்கல் எப்பவுமே நாங்க வைக்கிறது கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எங்க வீட்டுல சம்பா பச்சரிசி அப்படிங்கிற அரிசியில தான் பொங்கல் வைப்பாங்க. சம்பா பச்சரிசி மீன்ஸ் என்னன்னா, அந்த பொங்கல் அப்படியே ரெட் கலர்ல இருக்கும். அது நான் ரொம்ப பாரம்பரியமான அரிசியும் கூடாது, அதுலதான் பொங்கல் வைப்போம். எங்க ஊர்ல எப்பவுமே காலையில ஏர்லி மார்னிங் பொங்கல் வச்சிருவாங்க. 5 மணிக்கு முன்னாடி பொங்கல் வச்சு சூரியன் வர்றதுக்கு முன்னாடி விளக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுறணும். இதுதான் எங்களுக்கு. நாங்க பொங்கலுக்கு வாங்கின காய்கறி எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுதான் பொங்கல் வைக்கவே போவாங்க. பொங்கப்பானை நல்லா பால் பொங்கியாச்சு, தேங்காய் உடைச்சு ஊற்றி அரிசி எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா பொங்கல் வெந்துகிட்டு இருக்கு. அம்மா அங்க பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க. இங்க பூஜைக்கு என்னென்ன நாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தோம். பொங்கல் வச்சு முடிச்சு 6 மணிக்கு முன்னாடி காக்காக்கு வச்சிருந்தாங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அந்த அரிசியில இருந்து ஒரு ஸ்மெல் வரும். நல்ல பால் மாதிரி மணக்கும் அந்த அரிசி வேக வேக. நாங்க நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டாச்சு. நீங்க எப்படி சாமி கும்பிட்டீங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது காக்காக்கு வைக்கிறதுக்கான சாப்பாடு. சுட்ட கிழங்கு, பொங்கல், வாழைப்பழம், கரும்பு எல்லாம் வச்சு காக்காக்கு வச்சுட்டுதான் நம்ம எடுத்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இதை வச்சதுக்கு அப்புறமா ஸ்பெஷல், பொங்கலோட பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, எல்லாருக்கும் கரும்புன்னு தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல்னா பனங்கிழங்கு தான். அந்த பனங்கிழங்க நல்லா நீட்டா தொலி உரிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த பனங்கிழங்கு தொலி உரிக்கும் போது பாத்தீங்களா, அது கொஞ்சம் ரஃபா தான் இருக்கும் தொலி உரிக்கிறதுக்கு. உரிச்சிட்டு அதுக்கு மேல இந்த வெள்ளை கலர்ல இருக்குல்ல, அதையும் உரிச்சு எடுத்துட்டு மண்டையும் வாழையும் கட் பண்ணிட்டு, இப்போ நாங்க குக்கர்ல தான் அவிக்க போறோம். ஆனா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்க வீட்டுல மண்பானை உண்டு. கீழே ஒரு பெரிய மண்பானை இருக்கும், மேல ஒரு சின்ன மண்பானைய மேல மூடி வைப்பாங்க. மண்பானையில கிழங்க அவிக்கும் போது கிழங்க தட்டு போட்டுலாம் மூட மாட்டாங்க. கீழே இருக்கிற மண்பானையில கிழங்க நேரா நெட்டுக்கு நிக்க வச்சு உள்ள தண்ணி ஊத்திட்டு, அந்த தண்ணி கூட மஞ்சத்தூள், உப்பு, வத்தப்பொடி எல்லாம் போட்டு அந்த கிழங்க நட்டுக்கு நிக்க வச்சு மேல ஒரு குட்டி பானையை வச்சு மூடுவாங்க. அந்த பானை வாய் பொறுக்கிற அளவுக்குள்ள மூடிய வச்சு, சின்ன பானையை வச்சு மூடி அது வேகும் போதே நல்ல ஸ்மெல் இருக்கும். இப்ப குக்கர்ல விசில் வச்சு எடுக்கிற நேரம் அந்த அளவுக்கு எல்லாம் ஸ்மெல் வராது. ஆனா கிழங்கு சாப்பிடணும். அந்த கிழங்கோட ஆர்வத்துக்கு அந்த கிழங்க சாப்பிடுவோம். மண்பானை இல்லாததுனால குக்கர்ல வைக்கிறது. இப்போ இது இடி சாம்பாருக்கு நம்ம சாமி கும்பிடுறதுக்கு என்னென்ன காய் வச்சிருந்தோமோ அதுல உள்ளது எல்லாம் எடுத்து வச்சுதான் அந்த இடி சாம்பார் வைப்போம். இடி சாம்பார் வீடியோ உங்களுக்கு தனியா வரும். இதுல நான் அதை இன்க்ளூட் பண்ணல. குக்கர்ல வேக வைக்கிறதுக்கும் இப்ப இப்படி சாய்வா இருக்குல்ல, மண்பானையிலன்னா இப்படி சாய்வா இருக்காது, நேரா நிக்க வச்சிருப்பாங்க. அதுல இப்போ குக்கர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதுல மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு, மண்பானைதான் இல்ல சொலவுலையாவது காய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுல எடுத்து வைக்கிறத விட ஒரு சொலவுல எடுத்து வச்சோம்னா அந்த கிழங்கோட ஸ்மெல் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். இடி சாம்பாருக்கு காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. இடி சாம்பாருக்கு ஒரு பொடி திரிப்பாங்க. எல்லாம் ரெடி பண்ணி இந்த குழம்பு வச்சு மத்தியானம் நாங்க இந்த இடி சாம்பாருக்கு பொங்கு சோறு, இடி சாம்பார் ஆல்ரெடி நம்ம ஒரு பூசணிக்காய் பச்சடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த பூசணிக்காய் பச்சடி, அப்பளம், முறுக்கு வத்தல் வச்சு சாப்பிட்டாச்சு. சிலர் எங்க ஊர்ல எங்க சைடு என்ன பண்ணுவாங்கன்னா, சாயங்காலம் கண்ணி கும்பிடுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் இந்த சாப்பாடு வச்சு சாப்பிடுவாங்க. நாங்க மத்தியானத்துக்கு சாப்பிட்டு சாயங்காலம் சாமி கும்பிடுறதுக்கு சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுக்குடுவோம். இதே இந்த பொங்கல் சம்பந்தப்பட்ட வீடியோ இன்னொன்னு நம்ம இதுல இருந்து வரும். அதையும் மறக்காம எல்லாரும் பாருங்க. தேங்க்யூ மக்களே. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.